நேரத்துல எங்க போய் தேடுறது? எங்க இருக்கீங்க? ஐயோ, அவருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. பாரி, எங்க இருக்கீங்க? பாரி, இது ஸ்ருதி என்னடானா நான் கட்டிக்கிட்டா சூர்யாவை தான் கட்டிப்பேன்னு சொல்றா. இந்த குணா பையன் என்னடானா சூர்யாவை போட்டுட்டேங்கிறான். ஒருவேளை சூர்யாவை போடுறதுக்கு பதிலா வேற யாரா போட்டுட்டானா இவன்? ஒன்றும் புரியலையே. சரி, என்னதான் நடந்துட்டு போய் தான் பார்ப்போமே. ஐயா சொல்லுங்கய்யா. டேய் குணா, என்ன தாண்டா நடக்குதுங்க? அவன் என்னடானா நான் சூர்யாவை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிற. அது மட்டும் இல்ல, போலீஸ்ல வேற என்ன வழியில மாட்டி விட்டுட்டாவ. நீ என்னடானா நான் சூர்யாவை போட்டாச்சுன்னு சொல்ற. ஏண்டா டேய், அப்ப யாரடா போட்டீங்க? ஐயா நீங்க கொடுத்த போட்டோல இருந்தானே அதே பையனை தான் போட்டேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்களா ஐயா? உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுனாயா? நீங்க இப்படி கேட்டா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க ஐயா. சரி, இப்ப நீ எங்க இருக்க முதல்ல சொல்லு. ஐயா அந்த பையனை அடிச்சு போட்டுறேன். அந்த ஏரியால தான் இருக்கிறேன். அந்த பையன் அங்கதான் கிடப்பான். அவன் போனத்தை உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து போடுறேன். அப்போது என்ன நம்புங்க ஐயா. அடிச்சு போட்டோம். ஆளை காணுமடா. தெரியல. நரி ஏதாவது தூக்கிட்டு போயிருக்குமா? தெரியலங்கண்ணா. நரியெல்லாம் இருக்கும். ஒரு கால் உயிர் போகாம தப்பிச்சு போயிருப்பானோ? இருக்கலாண்ணா. எனக்கு சந்தேகமா இருக்குடா. வாங்கடா போய் தேடி பார்க்கலாம். வாங்கடா. ஓ வாங்கடா. எங்க போயிருப்பாங்க? ஏய் ஸ்ருதி,
நீங்க எப்படி இருக்கீங்க? ஒண்ணு இல்லையா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எப்படி தப்பிச்சிருந்தீங்க? அது அப்புறமா சொல்றேன். இந்த குணா இன்னும் உங்களை தான் தேடிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகணும். சரி வாங்க போலாம். ஆ. நிக்க வேணாம். அட யமனுக்கு பிறந்தவனே, அந்த போடு போட்டு இன்னும் சாவாது இருக்காண்டா. இந்த பொண்ணு ஐயா கிட்ட தான் ஒப்படைச்சோம். எப்படி இந்த பொண்ணு ஐயா கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆச்சு? இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாது. வாங்கடா. ஏய், தப்பிச்சா போற. வாங்க. ஸ்ருதி இப்படி போங்க, இப்படி போங்க, ஒளிஞ்சுக்கலாம். போங்க. அந்த பக்கம் தேடுறா. வாங்க போ. ஐயோ, அந்த புவனேஸ்வரி பேயா வந்து என் குடும்பத்தையே சீரழிக்கிறா. வெளியே யாருமே இல்லையா? யாராவது என்ன காப்பாத்துங்களே. யாராவது இருக்கீங்களா? யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த புவனேஸ்வரி பேய்கிட்ட இருந்து என் புருஷனை வேற காப்பாத்தணுமே. இந்த நேரம் பார்த்து அத்தனை பெரிய ஹோமத்துக்கு வர அனுப்பிச்சிட்டேன். எப்படி நான் தப்பிச்சு அவரை காப்பாத்துறது? அம்மா தாயே காளிகாம்பா, எப்படியாவது என்னையும் என் புருஷனையும் காப்பாத்து. உன்னை விட்ட வேற யார் எங்களுக்கு துணை இருக்கா? நீதான் எங்களை காப்பாத்தணும். அம்மா தாயே காளிகாம்பா, நீதாம்மா என்ன கட்ட விழுத்து காப்பாத்தி விட்ட. ஓ சக்தியே சக்தி. எங்க எனக்கும் புவனேஸ்வரிக்கும் நடக்கிற போராட்டத்துல நான் தோத்துருவேணும்னு பயந்தேன். ஆனா நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்காம உன் அருளால தப்பிக்க வச்சுட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தாயே. அம்மா
இந்த ஹோமத்திலே லாஸ்டா நடக்கிறது இந்த ஹோமம் தான். நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. எல்லா பூஜையும் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. சரிங்க சாமி. நான் என்ன பண்றேன், இந்த 108 கலச ஜலத்தையும் ஒரே கலசமா ஆக்கி தரேன். சரிங்க சாமி. இதை அப்படியே கொண்டு போய் தாமரையோட தங்க மல்லிகாவுடைய தலையில விடுங்கோ. சரிங்க சாமி. விட்டு அடுத்த க்ஷணம் பார்த்தேன்னா பேய் உண்டு இல்லைன்னு ஓடி போயிரும். கவலைப்படாம சரிங்க இருங்கோ. அம்மா தாயே காளிகாம்பா, நல்லபடியா ஹோமம் முடிஞ்சது. இதுக்கு மேல நீங்க தான் தாயே எங்களோட இருந்து நல்ல வழி காட்டணும். என் புள்ள பாரிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சஞ்சய் நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். பாரி கையில கட்டியிருந்த மந்திர கயிறை அறுத்து எரிஞ்சிட்டான். இப்போ பாரி பலவீனமா இருக்கான். அவன் கதைய முடிச்சிடலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த புண்ணிய தீர்த்தத்தை என் மேல ஊத்த விடாம தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, அந்த புண்ணிய தீர்த்தமே இல்லாம பண்ணிரணும். இதுக்கு தாமரை போனை பயன்படுத்தி அந்த முட்டாள் அண்ணம்மாவை வச்சு காரியத்தை முடிச்சிட வேண்டியதான். தாமரை, அம்மாடி தாமரை சொல்லுமா. அத்தை, தாமரை, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. இங்க ஹோமம் நல்லபடியா முடிஞ்சது. இங்க புண்ணிய தீர்த்தம் தயாரா இருக்குதுமா. இப்ப நான் என்னம்மா செய்யறது? அத்தை, ஆச்சரியமான விஷயம் அத்தை. ம். மல்லிகா பூரணமா குணமாயிட்டா. ஆ? அப்படியா? எல்லாமே இந்த காளிகாம்பலோட அருள் தாம்மா. அவளுக்கு தாம்மா நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அத்தை, அங்க ஹோமம் நடக்க நடக்க இங்க மல்லிகாவை பிடிச்ச புவனேஸ்வரி விட்டுட்டு போயிட்டா. அதனால அந்த புண்ணிய தீர்த்தமே இனி அவசியம் இல்ல. அதனால நீங்க அதை தூக்கி கொட்டிடுங்க. அம்மாடி தாமரை, இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த புண்ணிய தீர்த்தத்தை கீழே ஊத்த சொல்றியம்மா. அத அந்த அம்மனுக்கே அபிஷேகம் பண்ணிடலாமே. ஓ, அம்மனுக்கே அபிஷேகம் பண்றீங்களா? சரிங்க அத்தை, அப்படியே செஞ்சிருங்க, அப்படியே செஞ்சிருங்க. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரம் செஞ்சிருங்க. சரிம்மா. ஏய் தாமரை, என்கிட்ட சவால் விட்டு பேசினல, புண்ணிய தீர்த்தத்தையே பொய்யாக்கிட்டேன் பாத்தியா? இப்ப பாரி கதைய முடிச்சிட்டு உன் கதைய முடிக்கிறேன்டி. சாமி, 108 கலசத்துல வச்ச ஹோமம் பண்ண புனித நீரை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அம்மனுக்கு அபிஷேகம் இப்ப பண்ண மாட்டோம்மா. பிரம்ம முகூர்த்தத்தில் தான்மா பண்ணுவோம். இப்பதான் அம்மனுக்கு அலங்காரம் முடிஞ்சது. இப்பெல்லாம் பண்ண முடியாதுமா. அப்ப இந்த புனித நீரை என்ன பண்றது சாமி? ஒண்ணு பண்ணுங்க, உற்சவ மூர்த்தியும் அம்மனும் ஊர்வலம் போயிருக்கா. இந்த புனித நீரை ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போய் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே ஊர்வலத்துக்கு போன அம்மனுக்கே அபிஷேகம் பண்ணிடுறோம். அம்மா, எல்லா தெய்வத்தையும் வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணுங்க, அதுதான் நல்லது. சரிங்க சாமி. எங்க போனாங்கன்னே தெரியலையே. கோயிலுக்கு வெளியே எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்க தேடியும் காணோம். இனிமே கோயில்ல மட்டும் தான் தேடணும்.
அம்மா, காளிகாம்பா தாயே, எங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. அந்த புவனேஸ்வரி என்னை கட்டி போட்ட இடத்துல இருந்து எப்படி நீ என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி இப்போ நீதான் தாயை காப்பாத்தணும். எனக்கு பக்க பலமா இருந்து நான் நினைச்ச காரியத்தை நீதான் வெற்றி அடைய செய்யணும். வாங்க போ, போ. ச்சே. சபாஷ் பாரி, என் பொண்ணு நீ சொன்ன மாதிரியே விரட்டி பிடிச்சு கொண்டு வந்துட்டிய. வெரி குட். உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். எஜமான விசுவாசம்னா அது நீதான் பாரு. சொன்ன வார்த்தை தவறாம அப்படியே என் பொண்ணோட கையை பிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த பாத்தியா? உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஸ்ருதி அவ விரும்பினவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு தப்பிச்சிட்டான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல பாரி. ஆனா தக்க சமயத்துல நீ அவளை இழுத்து கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்டன் பாரி. வா, ஏன் அங்கே நிக்கிற? தயங்காத பாரி. வா பாரி, ஏன் அங்கே நிக்கிற? சாரி சார், உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வரல. ஸ்ருதியை சூர்யா கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ராயபுரம் குணா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு சூர்யா ஸ்ருதியோட கல்யாணத்தை நீங்களே பண்ணி வச்சிருங்க சார். டேய் பாரி, என்ன விளையாடுறியா? சும்மா தானே டிராமா பண்ற. அப்பா, நாங்க யாரும் டிராமா பண்ணல. பெத்த பொண்ணுகிட்டே டிராமா பண்ணது நீங்க தான். என்ன வழுக்க டைமா பிரிச்சு கூட்டிட்டு போனீங்க. அதனாலதான் நானும் உங்களை போலீஸ்ல சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நீங்க ஆடின டிராமால இப்ப கிளைமேக்ஸ் காட்சி போயிட்டு இருக்கு. நானும் சூர்யாவும் பாரியோட உதவியால கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்ப நீங்க சரின்னு சொன்னா உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்போம். ஸ்ருதி, உன் பக்கத்துல நிக்கிறானே என்னோட நம்பிக்கை துரோகி. இவனையும் சரி சூர்யாவையும் சரி ரெண்டு பேருக்குமே சமாதி கட்டிட்டு நான் முடிவு பண்ண லண்டன் மாப்பிளைக்கு தான் உன்னை கட்டி வைக்க போறேன். இட்ஸ் a challenge. ஸ்ருதி, தலைவரே, சபாஸ் தலைவரே. உங்க பொண்ணும் அவங்கள கூட்டிட்டு ஒன்ன சூர்யாவும் உங்க கிட்டயே மாட்டினான தலைவரே. போடா பூல், உனக்கு என்ன அறிவே இல்லையா? கண்ணு தெரியல உனக்கு? இவன் சூர்யா இல்லடா பாரி. என்ன நம்ப வச்சு கூடவே இருந்து கழுத்தறுத்த துரோகிடா அவன். ஐயா, இவனை போட சொல்லி தானே நீங்க போட்டோவை கொடுத்தீங்க. என்னடா இங்க சொல்ற? பாருங்க தலைவரே, இதோ பாருங்க நீங்க கொடுத்த போட்டோவை. டேய் பாரிடா இது. டேய், நான் போட சொன்னது இவனை இல்லடா. நீ இருக்கியே இவனை. தலைவா, இவன் அவன் ஃப்ரெண்டு நினைச்சு எத்தனை வாட்டி மிஸ் பண்ண தலைவா. இனிமே அவனை மிஸ் பண்ண மாட்டேன் தலைவா. அவனை போட்டு தெளிகிற தலைவா. டேய், எப்படியோ தப்பு நடந்து போச்சு. இவ்வளவு நடந்தது ஒரு நல்லதுக்கு தான். இல்லன்னா இந்த நன்றி கெட்டவன் எனக்கு அடையாளம் தெரியாம போயிருப்பான். முதல்ல இவனை போட்டுட்டு என் பொண்ணை கொண்டா. அப்பா வேணாப்பா, ப்ளீஸ். கடைசி நேரத்துலயாவது நீங்க திருந்துங்க. நீங்க இப்ப மனசு மாறினா கூட போதும்பா. உங்க சம்மதத்தோடயே நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய், ஐயா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். போட்டு தள்ளு அவனை. ஏய்! ஸ்ருதி, வாங்க.